அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார், பொங்கலுக்கும் அரசியலுக்கு ஏதாவது தொடர்பு உண்டா சார்? பொங்கல் என்னைக்குமே உழைப்பவர்களுடைய பண்டிகை தான். அது தந்தை பெரியார் காலத்திலிருந்து அதை தமிழர் திருநாள்னு அடையாளப்படுத்துறதுக்காக வேண்டி பொங்கலை தமிழர்களுடைய அடையாள பண்டிகையாக கொண்டு வருவதற்கு அன்னையிலிருந்தே முயற்சி நடந்தது. அதான் அது தமிழர் திருநாள்னு சொல்லுவோம். இது தமிழர்களில் ஜாதி மதம்லாம் கிடையாது. எல்லாரும் தமிழர்களாக உணரக்கூடிய திருவிழா தான் பொங்கல் திருவிழா. அந்த பொங்கல் திருவிழா பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கிற வட இந்தியர்கள் அவங்கெல்லாம் கொண்டாடுவதில்லை, தமிழர்கள் மட்டும்தான் கொண்டாடி கொண்டு இருந்தாங்க. இன்னைக்கு தமிழர்களுடைய அடையாளம் நீர்த்து போகுது அப்படிங்கிற மாதிரி சில இடங்களில் அந்த உணர்வுகள் வந்ததுனால பொங்கல் பண்டிகையை தமிழர் பண்டிகைன்னு உற்சாகமாக கொண்டாடணும்னு சொல்லி அதை இப்போ சமத்துவ பொங்கல் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டாடுறாங்க. அதை இன்னைக்கு பாஜகவுக்கும் அதை போன்ற ஒரு கட்டாயம் அவர்கள் மோடி பொங்கல்னு வைக்கிறாங்க. ஸோ பொங்கல் இன்னைக்கு ஹாஸ் பிகம் மோர் எ பொலிட்டிக்கல் ஈவெண்ட். எல்லாருக்கும் பொங்கல் கொண்டாடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பொங்கல் கொண்டாட்டம் என்பது எப்படி இந்த கிறிஸ்துமஸுக்கு விழா எடுக்கும் போது எல்லாரும் போய் கேக் வெட்டுறாங்களோ, ரமலான் நோம்பு கஞ்சி குடிக்கிறாங்களோ, அதே மாதிரி எல்லா தலைவர்களும் பொங்கல் அன்னைக்கு பானைக்குன்றது ஒரு ஆப்டிக்ஸ், ஒரு ஸ்கிரீன்ஷாட் அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. இப்போ அந்த காலத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு பொங்கல் அன்னைக்கு தான் படம் ரிலீஸ். சிவாஜி படம், எம்ஜிஆர் படம். நாங்கள் இந்த சிவாஜி படத்துக்கு வேண்டி நாங்கள் மன்றத்தில் பணம் வசூல் பண்ணி மொத்தமாக டிக்கெட் வாங்குவோம். அந்த டிக்கெட்டுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நாங்கள் போவோம். சரி, இப்போ வாரம் கலெக்ஷன் போடுவான். தந்தி பேப்பரில் கலெக்ஷன் போடுவாங்க. இந்த படத்துக்கு இவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு, அந்த படத்துக்கு இவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு. சிவாஜி படத்துக்கு கலெக்ஷன் குறைஞ்சி போச்சுன்னா நாங்களே போய் எல்லா டிக்கெட்டுகளையும் வாங்குவோம். வாங்கி அந்த டிக்கெட்டுகளை ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், அந்த கலெக்ஷனை கூட்டுறதுக்காக வேண்டி. எம்ஜிஆரோட அதிகமான கலெக்ஷன் இருக்கணும். ஸோ இதை மாதிரி ஒரு சில சமயத்தில் பட ரிலீஸுக்கு அவங்களே வந்திருக்காங்க. திருநெல்வேலிக்கு சிவாஜியை வந்திருக்கிறார். அப்போ ராயல் தியேட்டர்னு ஒன்று, அங்கே சிவாஜி வந்தார். கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸுக்கு. அதே மாதிரி எம்ஜிஆர் வந்திருக்கிறாரு, ரத்னா தியேட்டருக்கு வந்திருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலாக இதான் எங்களுக்கு சிவாஜி ரசிகர்களுக்கும் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் சண்டை நடக்குமா? சண்டை நடக்கும், பெரிய சண்டை நடக்கும். என்ன மாதிரி சண்டை நடக்கும் சார்? போஸ்டர் கிளிப்போம்ல, நைட்டில் போய் எம்ஜிஆருக்கு ஓட்டுற போஸ்டரை நாங்கள் கிழிக்கிறது, சிவாஜிக்கு ஓட்டுற போஸ்டரை அவங்க கிழிக்கிறது, அது பிறகு சோரில் எழுதுறது, எம்ஜிஆரை பற்றி எழுதுறது. இந்த மாதிரி இந்த பாட்டு புத்தகம் காலத்தில் அது போடுவாங்க பாருங்க, சின்னதா அந்த புத்தகத்தை வாங்கி விநியோகம் பண்றது. அதுதான் அப்போ அரசியல். பொங்கல் விழாவுக்கு தானே படங்கள் ரிலீஸ் ஆகும். பொங்கல், தீபாவளி, இதான் ரெண்டு சீசன். மாதிரி இந்த பிளாக்ல நிறைய ரேட்டுக்கு டிக்கெட் விற்கிறது அது மாதிரி அப்பவும் இருந்திருக்கா? இப்போ அப்படிலாம் கிடையாது. பிளாக் டிக்கெட் விற்றதுலாம் இன்னைக்கு ஒரு 150 ரூபாய்க்குள்ள டிக்கெட் 1000 ரூபாய் ஃபர்ஸ்ட் ஷோக்கு வைக்காங்க. அப்போ 2 ரூபா டிக்கெட் 5 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. முதல்ல போய் டிக்கெட் எடுத்தவங்க அதை 2 ரூபா டிக்கெட் 5 ரூபாய்க்குலாம் விற்றுருக்காங்க. அப்புறம் ரசிகர் மன்ற டிக்கெட், ரசிகர் மன்றங்கள் இந்த 2 மன்றங்கள் தான். வேற எந்த நடிகருக்கும் அன்னைக்கெல்லாம் ரசிகர் மன்றம் கிடையாது. சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி கணேசனுக்கெல்லாம் ரொம்ப சின்ன. அப்போ ஜெமினி கணேசன் தான் அனதர் ஸ்டார். எஸ்எஸ்ஆர் இருந்தார். எஸ்எஸ்ஆர் டிஎம்கே. பட் டிஎம்கே ஃபேஸ் எம்ஜிஆர் தான். எஸ்எஸ்ஆருக்கு பெரிய ஃபேன் ஃபாலோவிங்லாம் கிடையாது. ஒரு கட்டத்தில் மாநாடெல்லாம் சிவாஜி வந்தால் தான் கூட்டம் உட்காரும். அந்த மாதிரிலாம் காங்கிரஸ் மாநாடெல்லாம் நடந்திருக்கு, பெரிய மாநாடெல்லாம் நடந்திருக்குது. நான் சட்டக்கல்லூரி மாணவர் பேரவை தலைவராக ஜெயிக்கும் போது சென்னை பகுதியில் ஒரு 30 கல்லூரியில் நாங்கள் ஜெயித்தோம் இந்த மாணவர் காங்கிரஸில். எங்களுக்கு அன்னை இல்லத்தில் டீ பார்ட்டி கொடுத்தாரு சிவாஜி. எங்கள் எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு, அதுக்கு காமராஜர் வந்தார் அந்த டீ பார்ட்டிக்கு. ஸோ ஸ்டூடெண்ட் பவர் வாஸ் வெரி அது பெரிய மாஸ். அப்போ அன்னைக்கு இதெல்லாம் 70s சொல்கிறீங்க? 70s நான் சொல்கிறது it should be 72 காமராஜர் அந்த கடைசி 72 70. பொங்கல் அப்படிங்கிறதுக்கான விஷயத்துக்குள்ள பாலிடிக்ஸ் எப்பவுமே உண்டு. பொங்கல் ரிலீஸ்னா அதான் பொங்கல் வாழ்த்து. நாங்களாம் சிவாஜி காமராஜ் படத்தவங்க சிவாஜி படம் போடுற வாழ்த்து தான் அனுப்புவோம். இப்போ தானேங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் கிரீட்டிங்ஸ் போடுறோம். அப்போல்லாம் பொங்கல் வாழ்த்து பார்த்தீங்கன்னா கடைகளில் பெரிய வியாபாரம். திருநெல்வேலியில் பஸ் ஸ்டாண்டுக்கு சாப்பில் தானாமோனா கட்டடம்னு ஒன்று இருக்கும். அந்த கட்டிடத்துக்கு முன்னால் உள்ள அவ்வளவு ஷாப்பும் இந்த பொங்கல் சமயத்தில், கிறிஸ்துமஸ் சமயத்தில் வாழ்த்துக்களுக்கு மட்டும்தான் வியாபாரம் நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சிவாஜி படம் விதவிதமாக இருக்கும், எம்ஜிஆர் படம் விதவிதமாக இருக்கும். ஸோ எம்ஜிஆரும் அண்ணா, கலைஞர் இருக்கிறதெல்லாம் வாங்கி அவங்க திமுக அனுப்புவாங்க. காமராஜ், நேரு, சிவாஜி இருக்கிறத நாங்கள் வாங்கி அனுப்புவோம். பேர்களை போட்டு 3 கலரில் போடுவோம், அவங்க டபுள் கலரில் போடுவாங்க. இந்த வேலைலாம் பொங்கல் வர்றதுக்கு 25 நாளைக்கு மேலே ஆரம்பிச்சிடுவோம். போஸ்ட்மேனுக்கு பயங்கர வேலையா இருக்கும். போஸ்ட்மேனுக்கு பயங்கரமான அட்டெல்லாம் இவ்வளவு லெட்டர். பொங்கல் வாழ்த்து ரொம்ப ரொம்ப நாளா. இப்போ இந்த வாட்ஸ்அப் வந்தப்போ தான் என்னன்னா பொங்கல் சமயத்தில் வாழ்த்து வீட்டுக்கு இவ்வளோ தபால் வரும்.
அதெல்லாம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. இப்ப யாராவது கடிதம் அந்த மாதிரி வாழ்த்து வருது? வாழ்த்து போய் யாரும் அனுப்ப, இப்போ தான் வாட்ஸ்அப்பில் ஹாப்பி நியூ இயர், மெரி கிறிஸ்மஸ் அப்படின்னு பொங்கல் வாழ்த்துக்கள்னு போட்டுடுறோம். அதே வந்து அதிலே டிசைன் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்களே டிசைன் பண்ணி அந்த படத்தை போட்டு அவங்க படத்தையும் போட்டு எல்லாரும் உடனே இதோட எனி எக்ஸ்பெண்டிச்சர் அனுப்பிச்சிடுறாங்க. சார், எப்போ எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேருடைய அந்த ஃபேன் ஃபாலோவர் சண்டை நின்றுச்சுன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வயசாகும் போது இந்த ரசிகர்களுக்கும் வயசாயிடுச்சு. எம்ஜிஆர் சிவாஜி வந்து அவங்களும் மெச்சூர் ஆகி அவங்களும் வந்து ஒரு கட்டத்துக்கு ஒத்தப்போ இந்த கூட்டணிகள்லாம் வந்தப்போ எல்லாருமே நீர்த்து போனோம் இல்லையா. இப்போ வந்து சிவாஜி வந்து ஜானகி அம்மாளோட அலையன்ஸ் வச்சாச்சு. அவங்க தான் நின்னாரு 89ல நின்னார்ல. அது மாதிரிலாம் வரும்போது பிறகு எங்கே இருக்கும் அந்த அந்த வேகம்லாம் போயிடுதில்ல. நாங்களுமே வந்து அந்த அடலசன்ட் ஏஜில் இருந்து மெச்சூர்ட் ஆகி இப்போ வந்து சிவாஜி ரசிகர் எம்ஜிஆர் ரசிகருக்குலாம் ஆவரேஜாக 75 வயசு இப்போ இருக்கணும். ஸோ அந்த 67 முடிஞ்சு காமராஜர் இருக்க வரைக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. காமராஜர் மறைவுக்கு பிறகு அண்ணன் இந்திரா காந்தியோட வந்தப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வந்துருச்சு காங்கிரஸுக்கு. அப்போ எப்படி எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் எப்படி வர முடியும்? அங்க ஒரு செக் பாயிண்ட் வந்து செக் பாயிண்ட் வந்துருச்சுல. அதுக்கப்புறம் அப்படியே நிறுத்து போச்சு. அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் சார். ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ.